Hi friends, welcome to Amuda's Multi Crafts. Friends, இந்த வீடியோல நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பாருங்க. ஒரு கம் வேணும், அப்புறம் ஒரு கட்டர், அயன் நீடில், அப்புறம் த்ரெட் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. 2 த்ரெட் எடுக்கணும். ஒவ்வொரு பால்ஸ் தேவையில்லை. ஒரே ஒரு கலர் மட்டும் ஒரு பால் எடுத்துக்கோங்க. இன்னொரு கலர் வந்து கொஞ்சமா இருந்தா போதும். அது பார்டருக்காக. அடுத்தது ஹூக் பாருங்க, 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து எல்லாருமே கேட்குறது ஹூக் சைஸ் என்ன எடுத்திருக்கீங்கன்னு தான் கேட்குறீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த ஹூக் இது வந்து பார்த்துக்கோங்க. 3.5 mm ஹூக் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? வாங்க என்ன ப்ராஜெக்ட்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது போன இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஒரு சர்க்கிள் வந்து எப்படி போடணும், சர்க்கிள் வந்து நம்ம செயினில் ஜாயின் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், கேப் வராது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எப்படி செயினில் கேப் இல்லாமல் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு இது சொல்லித்தரேன்னா நீங்கள் அதுலேயே வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணலாம். நம்ம இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் போட்டேன்னா அந்த ப்ராஜெக்டை பழகிட்டு உங்களுக்கு வேறு மாடலில் இதே யூஸ் பண்ணி வேறு போடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க கிளாஸுக்கு போகலாம். பாருங்கள், எப்பவும் போல் ஒரு சுற்றிட்டு பாருங்கள், இதில் விட்டு இப்படி எடுக்கிறேன். இது மேஜிக் ரிங்கு தான். பாருங்கள், மேஜிக் ரிங்கு தான். மேஜிக் ரிங்கில் நான் எவ்வளோ செயின்ஸ் போடுறேன்னா 16 செயின்ஸ் போட போகிறேன். பாருங்கள், 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் 16 செயின்ஸ்னால நோட் பண்ணிக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டு அதுக்கப்புறமா நான் 16 செயின்ஸ் போடுறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு இதில் கேப்ஷன்லாம் எதுவுமே தரலைங்க, ஏன்னா நான் சொல்லும் போதே நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மேஜிக் ரிங்குள்ளே 3 செயின்ஸ் போடுறேன், அதுக்கப்புறம் 16 டபுள் க்ரூஷேஸ் போடுறேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மேஜிக் ரிங்குள்ளே 16 டபுள் க்ரூஷே போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக 16 டபுள் க்ரூஷேஸ் நீங்கள் போட்டு வரணும். ரொம்ப டைட்டாக போடாதீங்க, ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், நான் 16 டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு. 16 டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு நான் இதை அப்படியே இழுக்கிறேன். நம்மளுக்கு இந்த சர்க்கிள் இது தெரியக்கூடாது, அதனால் ஃபுல்லாக இழுத்துடலாம். பாருங்க, இது ஃபுல்லாக இழுத்தாச்சு. இழுத்துட்டு நான் எங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜாயினிங் பிளேஸ் பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் ஜாயினிங் வந்துட்டு இந்த 3 செயின் போட்டேன் இல்லைங்களா? பாருங்கள், போன ஸ்டிச்சில் நம்ம இந்த 3 செயினை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணோம். இதில் செயினில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 1 2 3 நல்லா பாருங்கள், செயின் தெரியுதுங்களா? 1 2 3 அந்த இந்த தேர்டு செயினில் இப்படி, அதாவது இப்படி விடாமல் இப்படி சைடாக விடுங்க. சைடாக விடும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 2 லூப் தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க, கரெக்டாக இந்த 2 லூப் இருக்கணும். அதை மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட் இதில் போட சொன்னேன். பாருங்கள், இப்போ இந்த செயினில் போடுறது எப்படின்னு பாருங்கள். இப்படி இந்த இதில் விடணும். சரிங்களா? இப்போ எல்லா ஸ்டிச்சஸ் நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லூப்பில் இப்படி வந்து இந்த செயின் இதில், அதாவது 1 2 3 செயின் போட்டோம் இல்லைங்களா? தேர்டு செயினில் இந்த மாதிரி விடணும். ஒரே நூல் வழியாக விடக்கூடாது, ஸ்டிச் மாதிரி பார்த்து விடணும். ஓகேங்களா? இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்தது அதே போல் 1 2 3 செயின்ஸ் போடுறோம். போட்டுட்டு நல்லா பாருங்கள், இந்த கேப்லையே, இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ எல்லாத்துலேயும் அடுத்தது வந்து இங்கே இந்த செயின் தெரியுதுங்களா? இதில் வந்து நம்ம எப்போ ஒரு செகண்ட் ரவுண்டு கொண்டு வரக்கு என்ன பண்ணுவோம்? 2 2 போடுவோம். அவ்வளவே தாங்க, 2 2 போடணும். பாருங்கள், 2 2 போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 செயினாக போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சில் 2 ஒரு ஸ்டிச்சில் 2 ஒரு ஸ்டிச்சில் 2. இதே மாதிரி இந்த 16ஐயும் நம்ம இப்போ எவ்வளோவா மாற்றணும்? 32 மாற்றணும். இது வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு காமிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 போட்டு வாங்க. பாருங்கள், போட்டு வந்தாச்சு. எப்படி கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரவுண்டு.
கிளாஸில் 2-3 பேர் சர்க்கிள் போடுது, 2-3 பேர் தாங்க கிளாஸில் சர்க்கிள் போட்டிருக்கீங்க. ஆனால் நல்லா பெர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க. ஜாயினிங் கூட தெரியாத அளவுக்கு போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். பாருங்கள், எல்லாமே கரெக்ட். இது வந்து இந்த ஜாயினிங் இடம், இந்த ஸ்பேஸ் இதெல்லாம் மறைஞ்சிரும் கடைசியில். இப்போ பாருங்கள், நான் இந்த 1 2 3 நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 1 2 3 அந்த தேர்டு செயினில் தான் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த தேர்டு செயினில் இப்படி சிங்கிள் நூல் வழியாக விட்டுறக்கூடாதுங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி சிங்கிள் நூல் வழியாக விடக்கூடாதுங்க. இந்த நல்லா டபுள் நூல். உங்களுக்கு எப்பவுமே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி டபுள் நூல் இருக்கணுங்க. அப்போ தான் கேப் இல்லாமல் இருக்கும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக இருக்கணும். சிங்கிளாக இருந்தால் கேப் தெரியும். பாருங்கள், அப்படியே இழுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எங்காவது நம்ம ஜாயின் பண்ண கேப் தெரியுதான்னு பாருங்கள். நம்ம போட்டது கூட எங்கேயும் கேப் தெரியாது. ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து செயினில் இப்படி தான் ஜாயின் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணுறத விட இப்படி செயினில் ஜாயின் பண்ணோம்னா நம்ம ஒர்க்கு இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. ஆனால் வந்து இந்த டோர் மேட்டு இதெல்லாம் போடும்போது நம்ம வந்து இதை மிஸ் பண்ணிடுவோம். அதனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகுந்து வந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போடுங்கன்னு சொன்னேன். இப்போ செயினில் போடுறது தெரிஞ்சுதுங்களா? இப்போது நம்ம 2 ரவுண்ட் டபுள் க்ரோஷே போட்டோம். இனியும் அடுத்த எல்லா ரவுண்டுமே நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு எவ்வளோ செயின்ஸ் போடணும்னு பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 செயின்ஸ் தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 1 2 இது வந்து தேர்ட் ரவுண்டு ஆரம்பிக்குது. நான் எப்பவுமே சேம் ஸ்டிச்சுக்குள்ளே விடுங்கன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? இதுக்கு வந்து சேம் ஸ்டிச்சுக்குள்ளே விடாதீங்க. இங்கே பக்கத்தில் நல்லா பாருங்கள், இந்த பக்கத்து ஸ்டிச் இருக்குங்களா? இந்த பக்கத்து ஸ்டிச்சில் வந்து இப்படி விடுங்க. பக்கத்து ஸ்டிச்சில் இப்படி விட்டு ஒரு டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே. அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதாவது 1 1 2 1 1 2 அந்த கணக்கு. சரிங்களா? நீங்கள் எப்போவும் சர்க்கிள் போடுற ஞாபகத்தில் இதை ரெண்டையும் வீடியோ வந்து எப்போவுமே தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்துட்டையும் அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்கள் ப்ராஜெக்டில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் இது பண்ணும்போது மட்டும் ஒரு வீடியோ போட்டால் அதை ஃபுல்லாக எந்த லைனும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து நான் இங்கே 1 வச்சு போட்டிருக்கேன், இங்கே 2 2 போட்டிருக்கேன். அடுத்தது நீங்கள் வந்து வீடியோ பார்க்காம டைரெக்டாக இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, 1 2 1 2ன்னு போட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இது வந்து வேறு ப்ராஜெக்ட்டுங்க. அதனால நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு ஸ்டிச்சில் வந்து 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 1. இப்போ நான் எப்படி விடுறேனோ அதே மாதிரி என் கூடையே சேர்ந்தே நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பெர்ஃபெக்டாக வரும். அப்புறம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் தனியாக போடுங்க. 2 பாருங்கள், 1 போட்டேன். அடுத்ததும் 1. நான் நல்லா பாருங்கள், ஹாஃப் டிசி தான் போட்டுட்ருக்கேன். அடுத்ததில் 2 1 1 2 1 1 2 அதுதாங்க கவுண்ட்டு. 1 1 அப்புறமா 2. சரிங்களா? பாருங்கள், ஸ்டார்டிங்கில் 1 1 அப்புறம் 2 1 1 2 1 1 2 அதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடணும். போட்டு வந்து இந்த 1 2 செயின் போட்டிருக்கோம், அது செகண்ட் செயினில் ஜாயின் பண்ணணும். சரி, நான் சுற்றி வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், கடைசி வந்துட்டு 1 1 அப்புறம் 2. வந்துட்டு லாஸ்ட்டில் எப்படி வந்து பாருங்கள், 1 2 செயின் பார்த்துக்கோங்க. 1 2 அந்த இந்த செகண்ட் செயினில் வந்து இப்படி விடணும். பாருங்கள், இந்த 2 இது வருதுங்களா, இதில் விடணும். எடுத்து இப்படி விட்டு ஸ்லிப் நாட் இந்த மாதிரி நீங்கள் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு ரவுண்டு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோச்சே 16 போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது 2 2ஆக போட்டு 32 போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது 1 1 2 1 1 2ன்னு ஹாஃப் டிசி போட்டிருக்கோம். ஓகேங்களா? நல்லா இழுத்துட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இது ஒரு பவுச்சு தாங்க. இந்த பவுச்சை வந்து மேலே கொண்டு வர போகிறோம், அதாவது மேலே தூக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், இந்த சைடவே நம்ம வெளியே இதை வச்சுக்கலாம். பாருங்கள், 1 2 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு ஒரு சுற்றிட்டு இந்த பக்கத்து இதில் அப்பர் லூப் வழியாக போடுறோம். அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு 2 செயின் போட்டுறோம். பக்கத்து லூப் வழியாக அப்பர் லூப்பில் ஒர்க் பண்ணுறோம். அப்பர் லூப்பில் ஹாஃப் டிசி எல்லாத்துலேயும் 1 1 தான் போடுறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி ஒரு சுற்றுறோம். இந்த மேலே அப்பர் லூப்பில் மட்டும் ஒரே ஒரு பாருங்கள், இதுதான் லூப்பு. நான் செயினோ ஸ்டிச்சோ சொல்லலை, லூப்புன்னு தான் சொல்கிறேன். பாருங்கள்,
இந்த அப்பர் லூப் ஒரே ஒரு இதுதான் லூப் சொன்னால் மட்டும்தான் நம்மளை இதில் ஒரே ஒரு த்ரெட் இருக்கும். அப்பர் லூப்பில் ஒரு ஹெச்டிசி, அப்பர் லூப்பில் ஒரு ஹெச்டிசி, அப்பர் லூப்பில் ஒரு ஹெச்டிசி. இதே போல் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நல்லா அப்பர் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இதே போல் அப்பர் லூப்பில் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தெரியும். இப்போ இதே போல் நம்ம சுற்றியும் ஹெச்டிசி வந்து இது வரைக்கும் அப்பர் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். பாருங்கள் அப்பர் லூப்பில் மட்டும் போடணும். ஹெச்டிசி அப்பர் லூப்பில் மட்டும். இது வரைக்கும் வந்துட்டுங்களா? அதுக்கப்புறமா பாருங்கள் நான் 2 செயினில் தான் சேர்க்குறேன், ஸ்டிச்சுக்கெல்லாம் போகலை. இந்த செயினில் ஃபஸ்ட் செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள் இதோட முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போது பாருங்கள் உங்களுக்கு இதே மாதிரி கீழே இந்த ரவுண்டு கரெக்டாக வரணும். அடுத்தது இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? அடுத்தது அடுத்த ரவுண்டு. இப்போ அடுத்த ரவுண்டை வந்து நம்ம டோட்டலாக இது வந்து 9 ரோஸ் போடணுங்க. இன்னும் 8 ரோஸ் போடணும். எப்படின்னு பாருங்கள். இப்போது 2 செயின் போட்டாச்சு. ஒரு சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா பாருங்கள். இப்போ இந்த செயின் வந்து நீங்கள் இந்த கேப்பில் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் வந்து இப்படி கேப்பில் விட்டுறீங்க. கேப்பில் விடக்கூடாதுங்க. இந்த மேலே இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயின் வழியாக விடணும். பாருங்கள் இந்த செயின் வழியாக விட்டு இப்படி போடணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கேப் தெரியும். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்டிச் வழியாக மேலே இந்த ஸ்டிச் 2 இது ஆரம்பிக்கிற அந்த ஒரே இடம் மட்டும்தாங்க அப்பர் லூப்பில் ஆரம்பிக்கிறோம். அப்போ எல்லாமே ஸ்டிச்சில் தான் போடுறோம். இந்த ஆரம்பிச்ச இடம் ஒன்று தான் அப்பர் லூப்பு, மற்ற எல்லாமே ஸ்டிச்சு தான். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சில் தான் போடுறோம். இந்த மாதிரி ஸ்டிச்சில் தான் போடுறோம். இதே மாதிரி ஸ்டிச்சிலேயே போட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்டிச்சுக்குள்ளேயே வரணும். ஓகேங்களா? கடைசிக்கு போட்டு வந்தாச்சு. பாருங்க வந்துட்டு கடைசியில் இந்த 2 செயினில் இந்த மேலே 2 செயினில் தான் நான் ஜாயின் கொடுக்குறேன். பாருங்கள் இந்த 2 செயினில் செகண்ட் செயினில் இந்த மாதிரி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? அப்புறம் திருப்பியும் 2 செயின் போடுறோம். ஒரு சுற்றுறோம். சுற்றிக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இந்த மாதிரி 2 ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு அப்புறம் இப்படி போடுறோம். அப்புறம் எல்லாத்துலேயும் சுற்றியும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் லூப்பெல்லாம் கிடையாதுங்க, ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு போட்டு வரோம். ஓகேங்களா? இதே மாதிரி டோட்டலாக நம்ம இந்த ரோலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 9 ரோஸ் வரணும். 9 ரோஸ் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 9 ரோஸ் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 9 ரோஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. இப்போது ஜாயின் பண்ண இடம் பாருங்கள். இதுதான் ஜாயின் பண்ணிகிட்டே வந்த இடம். கிராஸ் அப்படி தெரியுதுங்களா? இது வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்த இடம். எதுவுமே கேப் எதுவுமே தெரியல. ஏதோ கேப் தெரியுதுங்களா? பாருங்கள் ஒரு கேப்பும் தெரியல. இப்போ இந்த இடத்துக்கு வந்தது கட் பண்ணி விடும்போது மட்டும் இப்படி இதை விட்டுட்டு பாருங்கள் இந்த ஹூக் வழியாக இந்த த்ரெட்டை இப்படி இழுத்து இப்படி விட்டுட்டு கொஞ்சம் இப்படி நல்லா இழுத்தோம்னா அது நாட் மாதிரி வந்துக்கும். ஓகேங்களா? பாருங்கள் இது போட்டாச்சு. சரிங்களா? பாருங்கள் இப்போது இதுக்கு கேப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எங்கேயுமே அந்த இதுவும் தெரியாது. ஜாயின் பண்ண இடமும் இதே மாதிரி தெரியும். ஆனால் எங்கேயுமே கேப்புக்கு எங்கேயும் தெரியாது. பாருங்கள் பேக் சைடு இந்த மாதிரி ரவுண்டாக வரும். ஓகேங்களா? இப்போது இதுக்கு கேப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் அந்த பவுச்சுக்கு எப்படி வந்து கேப் செய்யலான்ட்டு இந்த மாதிரி எப்பவும் போல் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, மேஜிக் ரிங். இந்த மேஜிக் ரிங்குள்ளே பாருங்கள் 1 2 3 செயின்ஸ் போட்டு
8 டபுள் crochet போடுங்க. 1 டோட்டலாக 8 டபுள் crochet. 1 2 பாருங்க 8 டபுள் crochet போட்டாச்சு. போட்டுட்டு இப்போது இதை அப்படியே டைட் பண்ணிக்கலாம். எயிட் டபுள் crochet இருக்கணும். 8 டபுள் crochet வச்சுட்டு இதை அப்படியே டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சர்க்கிளை ஜாயின் பண்ணக்கூடாதுங்க. சர்க்கிளை ஜாயின் பண்ணாமல் இந்த சைடு இருக்கா, சர்க்கிளை ஜாயின் பண்ணாமல் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். 1 2 3 போட்டாச்சு. 3 செயின் இப்படியே 3 செயின் போடுறோம். அதாவது இதை ஜாயின் பண்ணாமல் இப்படியே 3 செயின் போடுறோம். போட்டுட்டு அப்படியே திருப்புறோம். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஹோல், இந்த ஃபஸ்ட்டு ஹோல் தெரியுதுங்களா, இதோ இந்த ஃபஸ்ட்டு ஹோல், இந்த ஃபஸ்ட்டு ஹோல்லையே இன்னொரு டைம் டிசி போடணும். அடுத்தது இந்த எல்லா ஹோல்லையும் 2 டைம்ஸ் டிசி போடணும். 8 டபுள் crochet போட்டாச்சு. 8 டபுள் crochet போட்டு இப்போ இந்த ரவுண்டை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ண போகிறதில்ல. இது ஹாஃப் சர்க்கிள் அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு 3 செயின்ஸ் போடுறோம். 3 செயின்ஸ் போட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் ஒரு டைம் வந்து டபுள் crochet போடுறோம். அடுத்த ஹோலில் 2 டைம்ஸ் போடுறோம். இது ஹாஃப் சர்க்கிள் மாதிரி பேட்டர்னுங்க. 2 போடுறோம். இந்த கேப்லேயே 2 போட்டு வரோம். டோட்டலாக 8 டிசி தான் போட்டிருக்கோம். 8 டிசி போட்டு 2 போட்டு வரோம். நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ண வேண்டாம். ஹாஃப் சர்க்கிள் தான் பாருங்கள். இங்கே 2 ஒர்க் பண்ணிவிட்டேன். கடைசியில் இந்த செயினில் கொண்டு வந்துட்டு, இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயினில் கொண்டு வந்துட்டு ஒரு தடவை போட்டால் போதும். செயினில் 2 தடவை போட வேண்டாம். செயினில் இப்படி ஒரு தடவை போட்டால் போதும். பாருங்கள் இப்போது கரெக்டாக இந்த ஹாஃப் சர்க்கிள் வரணும். இந்த மாதிரி வரணும். நம்ம பவுச்சுக்கு வந்து 16 டிசி போட்டிருந்தோம். அதனால இப்போ நம்ம கேப்புக்கு வந்துட்டு 8, அதில் பாதி தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, 8 போடுறோம். 8க்கு மேலே அப்புறம் 2 போட்டு வரோம். ஓகேங்களா, இதை முடிச்சுட்டு அடுத்தது பாருங்கள். அடுத்து 4 செயின் போடுறோம். 1 2 3 4 செயின்ஸ் போடுறோம். நம்ம ஒர்க்கை திருப்புறோம். ஒர்க்கை திருப்பி சேம் அதே ஹோல்குள்ளே ஒரு டபுள் crochet. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ஒரு செயின் போடுறோம். ஒரு சுற்றுறோம். பக்கத்து செயின்லேயே ஒரு டபுள் crochet. அதாவது ஒரு செயின் போட்டு எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டு வரோம். கொஞ்சம் நம்மளுக்கு கேப் தெரியறதுக்காக பாருங்கள். ஒரு செயின் போடுறோம், ஒரு சுற்றுறோம், பக்கத்து இதில் ஒரு இது போட்டு வரோம். ஒரு செயின் போடுறோம், ஒரு சுற்றுறோம், பக்கத்து இதில் ஒரு டபுள் crochet. ஒரு செயின் போடுறோம், ஒரு சுற்றுறோம், பக்கத்து இதில் டபுள் crochet. ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பேப்பர் இதெல்லாம் இப்படியே இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் கீழே ஒர்க்கு நடக்கிறங்காட்டிக்கு நான் அங்கே உட்காந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால இப்போ நான் வேறு இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் எடுக்கிறேன். இந்த ஃபேன் இதில் இந்த பேப்பர் இதெல்லாம் பறக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு ஸ்டிச், ஒரு செயின் போடுறேன், சுற்றுறேன், பக்கத்து செயின்லேயே ஒரு டபுள் crochet. ஒரு செயின் போடுறேன், பக்கத்து இதுலேயே ஒரு டபுள் crochet. ஒரு செயின் போடுறேன், பக்கத்தில் டபுள் crochet. ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக போட்டுடலாம். ஒரு ½ அன் ஹவரும் கூட ஆகாது. நான் என்னோடய டைம் கணக்கு வச்சு சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் போடுறதுன்னா ஒரு 1 hour 1.5 hours முடிச்சிடலாம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாங்க. ஒரு பெரிய பொருள் வாங்குறத விட இது ஒரு 50 ரூபா 60 ரூபாங்கும்போது இது ஈஸியாக வாங்கிடுவாங்க. அப்படி தாங்க நம்ம சின்ன பொருளிலேருந்து அப்படியே தான் நம்ம பெரிய பொருளுக்கு போகணும். அதனால் முதல்ல சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு பழகுங்க. உங்களுக்காக நான் தேடி நல்ல கிராஃப்ட்ஸு, அந்த ஸ்டிச்சுக்கு பொருத்தமான கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் தேடி எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குறதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சும் ஈஸியாக வரும். அப்புறம் உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஹாஃப் சர்க்கிள் பார்த்தா இப்படி சர்க்கிள் வந்து இப்படி இதாக இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், அதாவது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக இதாக இருக்கும், நேராக இப்படி இருக்கணும். கொஞ்சம் ஏறி இறங்கி அப்படி இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ வந்ததையும் அடுத்தது இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம 8 போட்டோம், அப்புறம் 8 2 2 ஆக்கி 16 போட்டோம், அப்புறம் எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டிசி போட்டு ஒவ்வொரு செயின் போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், நம்ம ஒர்க்கை உள்ளே கொண்டு போகாமல் இங்கே வந்து நம்ம அடி இது கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ டபுள் க்ரோச்சே போட்ட இடத்துல டபுள் சிங்கிள் க்ரோச்சே போடுங்க. அதாவது எந்த கேப்பும் மிஸ் பண்ணாமல் இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோச்சே. பாருங்கள், இங்கே டபுள் க்ரோச்சே போட்ட இடத்துல 2 சிங்கிள் க்ரோச்சே. சரிங்களா? இது வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதாவது டபுள் க்ரோஷே போட்ட இடத்துல எல்லாம் 2 சிங்கிள் க்ரோஷே. நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது டபுள் க்ரோஷேன்னு. அந்த இடத்துலலாம் 2 போடுங்க. இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. பாருங்கள், இதுவும் டபுள் க்ரோஷேவோடது தான். அதனால் இந்த இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கேப்பில் போடுங்க. கேப் தெரியலனா இதுலேயே 2 சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், இந்த கேப் தெரியுது, அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பெரிய கேப்பாக இருக்குது, அதனால் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கேப் தெரிகிற இடத்துல நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுறோம். இது எதுக்காகனா நம்ம வந்து அந்த பவுச்சோடு சேர்த்து இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரணுங்க. உங்களுக்கு இது பார்க்கும்போது இப்படி தெரியுது, ஆனால் ஒர்க் பண்ணும்போது இது நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஓகேங்களா? போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், ஒரு சுற்றி ஒரே ஹோலில் 4 டபுள் க்ரோஷே போடணும். இந்த ஹோல்குள்ளே 1 2 3 4 டபுள் க்ரோஷே போடணும். அடுத்ததில் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்ததில் 4 டபுள் க்ரோஷே. அதாவது ஒரு ஹோலில் வந்து 4 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4. சரிங்களா? 4 போட்டாச்சு. இப்போ அடுத்ததில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. சரிங்களா? பாருங்கள், அடுத்ததுலேயும் 4 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4 டபுள் க்ரோஷே போட்டோம். அடுத்ததில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்ததில் 4 டபுள் க்ரோஷே. அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஒரு கேப்பில் வந்து 4 டபுள் க்ரோஷே போடணும். அடுத்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. 4 டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, 4 டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதே போல் நம்ம டோட்டலாக இந்த எண்டு வரைக்கும் போடணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி போட்டு வந்துட்டோம். இப்படி நல்லா விரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள், ஹாஃப் இது. இப்போ அடுத்தது இந்த கடைசி இதில் மறுபடியும் 4 டபுள் க்ரோஷே. உங்களுக்கு வந்து முடியும் போது 4 டபுள் க்ரோஷேல வந்து முடியும். 3 4 முடிச்சுட்டு இந்த கடைசியில் ஒரு ஸ்டிச் இருக்குது. இந்த கடைசியில் இந்த மாதிரி ஒரு செயின் நம்ம போட்டுட்டு போனீங்களா, அதில் வந்து இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸ்லிப் நாட் போட்டு நம்ம த்ரெட்டை வந்து கொஞ்சமாக விட்டு நம்ம தைக்கிறதுக்கு வேணுங்க. அதனால் ஒரு இவ்வளோ இது விட்டுட்டு இந்த இது வழியாக விட்டு இப்படி இழுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு என்ன ஷேப்பில் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹாஃப் சர்க்கிள் இந்த மாதிரி வந்துருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது வந்து நீங்கள் ஏதோ ஒரு கலர் நூல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கலர் நூல் எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த நூல் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக போதும். இந்த நூல் கொஞ்சமாக போதும். பாருங்கள், இந்த லாஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம அப்படியே இதை விட்டுட்டு
ஒவ்வொரு இதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச் தான் போட போகிறோம் பாருங்கள். இந்த கடைசி ஒன்று அப்படியே விட்டுறோம். அதுக்கு அடுத்த செயினில் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள். இந்த செயினுக்குள்ளே விடுறோம், இப்படி விடுறோம், ஒரு ஸ்லிப் ஸ்டிச். உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஸ்லிப் ஸ்டிச்சு. ஒரு செயினை கூட மிஸ் பண்ணாமல் எல்லா துளியாக பாருங்கள், இந்த வழியாகவும் ஒரு வழியாக கூட மிஸ் பண்ணாமல் எல்லா துளியாகவும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி எல்லா செயின் வழியாகவும் வந்துடணும். அந்த சிங்கிள் குரோஷே ஒரு இடத்துல போட்டோம் இல்லைங்களா, அந்த வழியாகவும் வந்துடணும். கரெக்டாக போடணும். உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுனாலும் ஒர்க் பண்ணலாங்க. கலரில் உங்கள் ஓன் செலெக்ஷன் தான். இது வந்து என்கிட்ட இந்த மில்கி ஒயிட் இருந்துச்சு, அதுவும் இந்த கலரும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் நூல் வந்து ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வாங்கினோம்னா கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட்ஸுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம ஹெவியாக நல்ல ரேட்டில் வந்துட்டு யான் வாங்கணுன்ட்டு இல்லைங்க, கம்மி ரேட்டில் வாங்கினாவே போதும். 10 ருபீஸ் பால்ஸே வந்து நல்லா நம்ம ஒர்க் பண்ணுறது தாங்க அதோட பியூட்டி. வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது தான். பின்ன இந்த யான் வாங்கினா இது நல்லா இருக்குது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா எந்த யானில் ஒர்க் பண்ணாலும் நல்லாயிருக்கும். கலர் மட்டும் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு சூட்டபிள். ஒரு ஃப்ளவர் பண்ணுறோன்னா அந்த ஃப்ளவருக்கு என்ன கலர் வாங்குவோம், ரெட்டு, பிங்க்கு, அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணோம்னாவே நம்ம ஒர்க் வந்து அழகாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி சுற்றியும் ஸ்லிப் ஸ்டிச். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு நான் சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெரிய ப்ராஜெக்டெல்லாம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒர்க்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிருங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக நான் போட்டு வந்துட்டேன். இது ஒரு டிசைன் மாதிரி பாருங்கள், பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். இப்படி போட்டு வந்தாச்சு. போட்டு வந்துட்டு போதும். இதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இது நாட்டெல்லாம் போட வேண்டாங்க, இப்படி எடுத்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கிடச்சிருச்சு. நல்லா இருக்குங்களா பார்க்குறதுக்கு? இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம அந்த பவுச் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இதை ஜாயின் பண்ண போகிறோம். முதல்ல அதை முடிச்சுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போது இந்த 2 பார்ட்டு, இது ஒரு பார்ட்டாச்சு, இது ஒரு பார்ட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது இதில் கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு அப்புறம் கட் பண்ண சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து இப்படி வந்து அயன் நீடில் இருக்கு இல்லைங்களா, அந்த அயன் நீடிலுக்குள்ளே இப்படி விடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி விட்டுறோம். விட்டுட்டு பாருங்கள், இந்த நாட்ஸ் வந்துருக்கு இல்லையா, இந்த நாட்ஸ் வந்துருக்கிறது இப்படி பேக்கில் கரெக்டாக இப்படி சென்டர் போர்ஷன் வர மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுட்டு இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இதை இந்த போர்ஷன் பின்னாடி வரணும், இந்த போர்ஷன் முன்னாடி வரணும். பாருங்கள், இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த த்ரெட்டெல்லாம் அப்படி இப்படி வெளியே விட்டுருங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது இதுதான் நம்மளுக்கு கடைசி. சும்மா இது வழியாக இப்படி விட்டு எடுத்துருங்க. விட்டு எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதாவது இந்த நடுவில் இருக்கிற இந்த இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். இந்த பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, இது இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. இதை மேலே பார்க்குற மாதிரி வச்சு இது இப்படி மேலே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி இழுத்து வச்சோம்னா இது கரெக்டாக இருக்கணும். இப்படி இழுத்து வைங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம இப்படி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள், இதை இந்த சைடு இப்படி சும்மா இப்படி விட்டு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இதில் பேக்கில் பாருங்கள், பேக்கில் இப்படி ரெண்டு ஸ்டிச் இப்படி பார்த்தோம்னா தெரியும். 2 ஸ்டிச்சு தெரியுதுங்களா? பாருங்கள், அதாவது ஒரு செயினுக்குள்ளே இப்படி 2 ஸ்டிச்சு தெரியுதுங்களா, இப்படி 2 இது தெரியுதுங்களா. இதில் இந்த பேக்கில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி எடுத்தாச்சு. இது கடைசி இது. பாருங்கள், இதுக்குள்ளே இந்த பேக் சைடு, அதாவது வெளி சைடு தெரியாமல் பேக்கில் மட்டும் தைக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் பக்கத்தில் காட்டுறேன். இந்த உள்ளே இருக்கிறத அப்படியே விட்டுட்டு இதை இப்படி கையில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இதுலேயும் பேக்கு, இதுலேயும் பேக்கு. பாருங்கள், இதுலேயும் இந்த பேக்கு, இதுலேயும் இந்த பேக்கு. பக்கத்து செயினில் உள்ளே விடணும், சரிங்களா? பாருங்கள், இதுலேயும் பேக்கு, பேக் சைடு உள்ளே விடணும். அதாவது வெளிப்பக்கம் நம்ம எதுவும் தெரியாத மாதிரி. பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி பேக்கு, இதுக்குள்ளே இப்படி பேக். நல்லா நம்மளுக்கு இதை விட்டுட்டு வரும்போதே தெரியும். பாருங்கள்,
பேக் சைடு, இது பேக் சைடு. அதே போல் இதில் பேக் சைடு, அதாவது அந்த செயினுக்குள்ளே பின்னாடி பின்னாடி இருக்கிற லூப்பில் மட்டும் விட்டுட்டு வரோம் பாருங்கள். இதுலேயும் பின்னாடி, இதில் இப்படி வச்சோம்னாவே தெரியும் பாருங்கள், இதுதான் பின்னாடி, இதுவும் இதுவும். தெரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். 4னா பண்ணும்போது 4 ஸ்டிச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும் பாருங்கள். இதுலேயும் உள் சைடு, அதாவது உள் சைடு தைக்கிற மாதிரி கணக்குங்க, உள்ளுக்குள்ளே தைக்கிற மாதிரி கணக்கு பாருங்கள். நல்லா இந்த செயினை பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி உள்ளே விட்டுறாதீங்க. இப்படி தான் செயின், இப்படி மேலே பார்த்தா தான் நம்மளுக்கு செயின் தெரியும். தெரியுதுங்களா? மேலே செயின் பாருங்கள், இதுவும் இந்த செயினும். ஓகேங்களா? அடுத்தது இதுவும் இந்த செயின், இதுவும் இந்த செயின் பாருங்கள். அதே போல் எல்லாத்துக்குமே அந்த பேக் சைடு மட்டும் விட்டு விட்டு, பேக் சைடு மட்டும். தெரியுதுங்களா? இதுலேயும் பேக்கு, இதுலேயும் பேக்கு. கரெக்டாக அதே போல் செயினுக்கும் தாங்க விடணும். நீங்கள் பாட்டுக்கு இதில் ஒரு செயினாக அதில் ஒரு பாருங்கள், கரெக்டாக ஃபினிஷிங் இது வரைக்கும் கரெக்டாக வரணும். அது நம்ம இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே கரெக்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் போடும்போது பெர்ஃபெக்ஷன் வரலைன்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போ இருந்தே நல்லா பெர்ஃபெக்டாக போட்டு கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு போக போக அது அந்த ஒர்க் வந்து நல்லா உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, சில பேர் யூடியூப்பில் பார்த்தெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் வந்து கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வர்றதில்லை. ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வரணுங்க. நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் வரணும் பாருங்கள். இப்படி ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், இது க்ளோஸ் பண்ணும்போது இது கரெக்டாக இப்படி இருக்கணும். எங்கேயும் தூக்குன மாதிரியோ வளைஞ்ச மாதிரியோலாம் இருக்கக்கூடாது பாருங்கள். இந்த பின்னாடி இந்த ஸ்டிச் இது தெரியுது. இப்போ அடுத்தது முடிச்சிட்டோம். முடித்த பிறகு அப்படியே நம்மளுக்கு தெரியும் எப்படி நாட் போடணும்னு தெரியும். அதே மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க பாருங்கள். இது எடுத்துட்டும் கூட இது இப்படி நாட் போட்டுக்கலாம். இந்த ஸ்லிப் இது கொண்டு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் டைட்டாக இங்கே போட்டாச்சு. அதே போல் இங்கே வந்து போடுறதுக்கு எதுவும் இல்லை, நாட் போடுறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் இப்படியே உள்ளே கொண்டு வந்துடுங்க. உள்ளே கொண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டிச் வழியாக விட்டு, ஏன்னா த்ரெட் வெளியில் நம்மளுக்கு எதுவும் அசிங்கமாக தெரியக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி இப்படி உள்ளே விட்டு இப்படி டைட்டாக இழுத்துருங்க. அதே மாதிரி இந்த த்ரெட்டையும் இங்கே உள்ள ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இதையும் டைட் பண்ணிடுங்க. நாட் போட்டது நம்மளுக்கு அசிங்கமாக தெரியக்கூடாதுங்க. அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு கம்மை ரெடியாக வச்சுக்கோங்க. கம்மை வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். நான் எல்லா தடவை சொல்கிறதா தான், ஏன்னா எங்கே கட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாமல் ஆயிரும். ஒரு சில இடம் தான் தெரியும், அப்புறம் ஒரு சில இடம் தெரியாது. நான் அப்போ வீடியோ வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் உட்காந்தாங்க போடுவேன். கொஞ்சம் ஒர்க்குக்கு நடந்துகிட்ருக்குங்க, அதனால் உட்காந்து போட முடியல. ஸோ ஒரு 2-3 வீடியோ இங்கேருந்து வரும். இங்கே உட்காந்து போடுறேங்க. எனக்கே கொஞ்சம் கரெக்டாக இதாகலை, அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன் பாருங்கள். இப்போ இது இப்படி நம்ம போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு பாருங்கள். அடுத்தது இப்போது இதில் பாருங்கள், எது வந்து நம்மளுக்கு கரெக்டான பிளேஸ்ன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த 2 போட்டோம், அடுத்தது இந்த 2, 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 அடுத்தது இது 2. அப்போ இதுதான் சென்டர். இது சென்டர் எதுன்னு பார்க்குறக்காக இப்படி பண்ணுறோம். சென்டர் இப்படி பார்த்தாச்சுங்க. சென்டர் இந்த பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பட்டன் எடுத்திருக்கேன். இந்த பட்டனை வந்து இந்த சென்டருக்கு நேராக, இது இங்கே சென்டருங்களா, இந்த சென்டருக்கு நேராக வச்சு நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். ஒரு சென்டர் பார்ட்டில் வச்சு தைக்க போகிறோம். தைக்கிறது அப்படி தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், பட்டனில் தைக்கிறதா இருந்தால் நம்ம என்ன கலர் உள்ளனில் போட்டுட்ருக்கோமோ அந்த உள்ளனையே கொஞ்சம் பிரிச்சுட்டு அதுலேயே நம்ம வந்து இந்த பட்டன் ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். நான் என்ன இது இந்த ஒயிட் கலர் உள்ளன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த உள்ளனோட இதுலேயே எடுத்து நான் பட்டன் எடுத்துட்டேன் பாருங்கள். சென்டர் போர்ஷன் இது இங்கே வைக்கணும்.
நம்மளுக்கே இப்படி பார்த்தா தெரியுங்க எது சென்டர் அப்படின்னு சொல்லி தெரியும். பாருங்கள், கரெக்டாக சென்டர்கிட்ட வச்சுட்டு உள் பக்கமாக இருந்து பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ வந்து ஒரு 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 சில செகண்டு தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுடுறீங்க. இப்போ அந்த ஒரு விண்டு ஸ்பின்னர் நான் போட்டேன் இல்லைங்களா, அதில் விண்டு ஸ்பின்னரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. அப்படியே நான் எப்படி போட்டனோ அதே மாதிரி வந்திருக்கு. அதை விட கூட அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அந்த சுத்தம் கூட சரியாக வரலங்க, சும்மா மாட்டி விட்டுருக்கீங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணோம்னா அதில் பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். பாருங்கள், நான் அந்த ஒர்க்கை பண்ணி சும்மா தான் வச்சுருந்தேன். அதே மாதிரி 2-3 எனக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஒர்க்கை வந்து நமக்கு நல்லா பண்ணணுங்க. ஒர்க்கை வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். நீங்கள் ஒர்க்கு பண்ணுறீங்க, ஆனால் வந்து அதை அவசரமாக முடிக்கணுங்கிற இதில் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஃபுல்லாக ஒர்க்கை நீட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம அவசரமாக பண்ணோம்னா எல்லாமே கெட்டு தாங்க போகும். அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்க்காம இதை பார்த்து எனக்கு இந்த மாதிரியே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து பண்ணக்கூடாதுங்க. ஒரு வீடியோ எனக்கே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போட தெரியும். ஆனாலும் நான் ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு ஐடியா இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்டிச் போட்டால் இப்படி வந்துடும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஆனாலும் நம்ம அந்த ஐடியா ஒர்க் பண்ணுறது முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள் வாங்கிக்கணும். எப்பவுமே ஒரு படிக்கிற விஷயமாகட்டும் எந்த விஷயமாகட்டும் அதை வந்து நல்லா நம்ம உள் வாங்கிட்டு அப்புறம் தான் செய்யணும். ஆனால் நீங்கள் வந்து அப்படி நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அந்த மாதிரி இல்லை. நிறைய பேர் எல்லாத்தையும் நான் சொல்லுங்கள், சில பேர்த்தோட ஒர்க்கு அது சில பேர் வந்து வீடியோவை இவ்வளோ நேரம் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு இதுலேயே சில பேர் விட்டுருவீங்க. அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தாங்க உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். இல்லாட்டி வந்து உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செய்யுங்க. இப்போ ஒரு ரவுண்டு பார்க்குறீங்களா, ஆஃப் பண்ணிடுங்க. அந்த வீடியோ லிங்க்கு அதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த இதை ஒர்க் பண்ணுங்கள், அப்புறம் அடுத்ததை ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போரிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ எனக்கு அந்த ஸ்பின்னர் ஒர்க் பார்க்கும்போது நிறைய பேர்த்தோடது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாருமே பண்ணியிருக்கீங்க, அது நான் குறை சொல்லுங்க. ஆனால் வந்துட்டு அது ஒரு எப்படி நம்ம சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் என்னால் கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இந்த பவுச் போட்டாச்சு. இப்போ இந்த பவுச் நான் போட்டாச்சு. இது எப்படி இது வந்து நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்க. நான் ஃபஸ்ட்டே இதில் இமேஜில் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்க. இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளேயே ஒரு தாட்டு, சுற்றி இந்த மாதிரி போட்டிருக்காங்களா, இது எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு இமேஜை வச்சு நீங்கள் அதை ஒரு அசம்ஷன் எடுத்துகிட்டு போடாதீங்க. ஃபுல்லாக பார்த்து போடுங்க. பாருங்கள், இது மாதிரி முடிச்சாச்சு. இது முடித்த பிறகு மறுபடியும் நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா எந்த கலர் யூஸ் பண்ணியிருந்தோம், நம்ம இந்த கலர் வந்து இந்த பார்டருக்கு யூஸ் பண்ணியிருந்தோங்களா, அதே சேம் கலரே எடுத்துகிட்டு சும்மா இந்த நேர் ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கிங், பவுச் ஹேங்கிங் மாதிரி பாருங்கள், இந்த நேர் வந்து இப்படி கொடுத்து ஒரு 25 செயின்ஸ் அந்த மாதிரி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி அதை என்ன கலர் த்ரெட்டு கொடுக்குறோமோ அதே கலர் த்ரெட்டு பாருங்கள். போட்டுட்டு நான் வந்து ஒரு 25 டைம்ஸ் நான் போட போகிறேன். அதாவது 25 செயின்ஸ் போட போகிறேன். இந்த கார்னரில் ஒரு கேப்பில் விட்டுருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, ஒரு 20 டைம்ஸ் போதுங்க. ஒரு 20 டைம்ஸ் போதும். 20 உங்களுக்கு எவ்வளோ பெருசாக கைப்பிடி வேணுமோ அவ்வளோ பெருசாக வச்சுக்கோங்க. 20 21 22 நான் போட்டிருக்கேன். போட்டு பாருங்கள், நான் எப்படி வந்து உள்ளே விட்டனோ அதே போல் தான் இங்கேயும் மறுபடியும் விடுறேன். பாருங்கள், மறுபடியும் விட்டு அப்படியே இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு தாங்க போடுறேன். பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச்சு தான் போடுறேன். போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டு நான் இந்த உள்ளேலாம் இது பண்ணலங்க, அப்படியே இப்படி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு த்ரெட்டு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா உள்ளே போகிறக்கு, அந்த த்ரெட்டையும் உள்ளே இழுத்துட்டு இந்த வழியாக அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு இதையும் ஒரு நாட்டு. வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். சும்மா நீங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு இந்த டிசைன் எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஒர்க் பண்ணாதீங்க. உங்கள் ஒர்க் வந்து நல்லா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து லேர்னர்ஸாக இருந்தீங்க, லேர்னர்ஸாக இருந்தீங்க. அப்போ அதனால அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் போக போக நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்னு நம்ம காட்டிக்கணும்னா நம்ம ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்.
இப்போது அட்வான்ஸ் லெவலெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் எந்த நேரம் ஒர்க்கு ஆரம்பிச்சிருக்கீங்க, எங்கே முடிச்சிருக்கீங்க. இப்போவே நான் வந்து இதெல்லாம் உங்களை நாட் போடுங்கன்னு சொல்கிறேன், நாட் போடுங்க, நாட் போட்டு கட் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அட்வான்ஸ் லெவலெல்லாம் வந்தால் நாட்டே போடக்கூடாதுங்க. எல்லாம் ஹூக் வச்சு, அதாவது அந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, அயன் நீடிலுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த நீடில்களை வச்சு அந்த லைன் தெரியாத மாதிரியெல்லாம் போட்டு விடணும். அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் இப்போ இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த ஒர்க்கை ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த ஒர்க்கும் அதே மாதிரி பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், இங்கே வந்து பட்டனும் போட்டாச்சு. பாருங்கள் நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இப்படி நீங்கள் ஒர்க்கை பண்ணி முடித்து நீங்கள் ஒரு டேபிள்லையே இந்த மாதிரி வைக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிளில் வைக்கிறீங்க. வச்சிங்கன்னா அப்போவே இந்த ஒர்க்கை வந்து பார்த்து உங்கள்கிட்ட சூப்பராக இருக்குது, இது எப்படி பண்ணீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு, இது எவ்வளோங்க ரேட்டு, நீங்கள் எப்படி இப்படி பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி வந்து சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து முடிக்கணும். பார்க்கலாங்க. இந்த ஒர்க்கு உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்ட இருந்தையும் நான் நீட்டான இது ஒர்க்கை எதிர்பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 இது பண்ணியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட இது வந்து நீட்டான ஒர்க்கை நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் இது எப்படி நீட்டாக கொடுக்குறீங்கன்னு. பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் சிம்பிள் தாங்க. இது மாதிரி மினி குட்டி குட்டியான ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் போட்டு வைக்கணுங்க. குட்டி குட்டியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இதே வந்து நம்ம பெரிய பேக்காகவும் போட முடியுங்க. முதல்ல சின்னது வந்து நல்ல ஃபினிஷிங் கொடுக்க முடியணுங்க. பாருங்கள், இது 2ல் நம்ம ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நாமளே சொல்லி பார்க்கணும், இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கணும். ஃபுல்லாக திருப்பி பார்க்கணும். இப்போ நான் அப்படி தாங்க என் ஒர்க் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டு போட்டேன். அப்போ கேட்டு போட்டு நான் வீடியோவும் அப்லோட் பண்ணும்போது பார்த்தேன்னா எனக்கு அதில் ஏதோ ஃபினிஷிங் சரியில்லை. அப்போ என்ன நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கேட்டோட ஃபேஸில் வந்து நான் மவுத் பார்ட் வந்து விட்டுட்டேன். அப்போ நான் திருப்பி அந்த மவுத் பார்ட் பண்ணேன். அந்த மாதிரி அப்படியே போனால் போது அப்படியே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. நம்ம ஒர்க்கிங் வந்து நீட்டாக இருக்கணுங்க. ஃபினிஷிங் பாருங்கள். இப்படி பவுச் வந்து நீங்கள் நம்ம வைக்கிறோம்னா அதை பார்த்ததையுமே அழகாக தெரியணும். இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒர்க் பண்ணி காமிக்கணுங்க. என்னோடய ஒர்க்கு ரொம்ப இதாக இருக்குன்னு நான் சொல்லலை, ஆனால் உங்களோடது இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும். பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படிங்கிற இது நம்ம வரணும். சரிங்களா? பாருங்கள், நான் இந்த மாதிரி 2 பார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரே கலரில் பண்ணி பார்டர் மட்டும் வேறு கொடுத்துருக்கேன். இது வந்து என்னென்னா நம்ம ஒன்று சேல்ஸ் ஆச்சுன்னா கூட அடுத்த ஒன்று வச்சு இன்னொன்று பண்ணிக்கலாம். அதுக்காக அடுத்த பார்ட் சேல்ஸ் ஆகும்போது இன்னொன்று பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி நம்ம சேல்ஸ் ஆக ஒன்று பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ப்ராஜெக்ட் இதுதான். இனி வந்து கிளாஸஸ் கிடையாதுங்க. இனி வந்து கிளாஸஸ் கிடையாதுன்னா இனி வந்து ப்ராஜெக்டே தான் கிளாஸு. ஒவ்வொரு ஸ்டிச்சோட மாடலும் சொல்லி அதுலேயே அப்படியே ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது இதுதான். இதை நீங்கள் வந்து போட்டு முடிக்கணும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.